தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியாவே அதிர வச்ச ஒரு சம்பவம்னா அது சுச்சி லீக்ஸ்னே சொல்லலாம். சிங்கர் சுசித்ராவோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து தமிழ் நடிகர் மற்றும் நடிகைகளோட அந்தரங்க வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் வெளியாகி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுன்னு தான் சொல்லணும். சுசித்ராவும் இந்த லீக்ஸ் எல்லாம் நான் பண்ணல, என்னோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் அந்த அக்கௌண்ட்ல இருந்து தனுஷ், டிடி, ஆர்ஜே பாலாஜி, சின்மயின்னு இவங்களை தாக்குற வகையில நிறைய ட்வீட்ஸும் போடப்பட்டுச்சு. இதுக்கு பதிலளிக்கிற விதமா சுசித்ராவோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமார், சுசித்ராக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க, இது தெரிஞ்சுதான் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நீங்களும் உங்க வீட்டுல ஒருத்தங்க இப்படி இருந்தா எப்படி நடந்துப்பீங்களோ அதே மாதிரி சுச்சியையும் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. That's been pouring in with respect to the Twitter updates on Suchi's handle. It is indicative of an emotional state and a condition that Suchi is going through, and that we are all as a family trying better to understand and better to address. I'm sure if this were to happen to somebody in your family, I wish you would also get the same love, understanding and care that I am receiving right now from the people who are hurt by it the most. சுசித்ரா அவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கணவர் சுசித்ரா தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாரு. எது உண்மைன்னு மக்களுமே அந்த சமயம் குழம்பி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த லீக்ஸ் பிரச்சனைக்கு அப்புறம் சுசித்ராவும் சினிமால இருந்து விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் மூலமா மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு பெருசா கை கொடுக்கல. அதை தொடர்ந்து சுசித்ரா மறுபடியும் இந்த சுச்சி லீக்ஸ் பத்தி கொடுத்த இன்டர்வியூஸ் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இந்த லீக்ஸ் எல்லாம் பண்ணது தனுஷ், த்ரிஷா, கார்த்திக் குமார் தான். அவங்க போதையில இப்படி எல்லாம் டேர் கேம் பிளே பண்ணுவாங்க, அப்படிதான் இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோ எல்லாமே லீக் ஆச்சு. கார்த்திக் குமார் என்னோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இது எல்லாமே பண்ணிட்டாருன்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஆனா கார்த்திக் குமார் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுத்திருந்தாரு. சுசித்ராவும் அவங்க இன்ஸ்டா அக்கௌண்ட் மூலமா தொடர்ந்து இந்த லீக்ஸ் பத்தி பேசிட்டே தான் வராங்க. இந்த நிலையில முதல் முறையா லீக்ஸ் பத்தி சுசித்ரா அவங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்கிரீன்ஷாட் இப்போ வைரல் ஆயிட்டு வருது. கார்த்திக் குமார் கூட எப்பவோ பண்ண வாட்ஸ்அப் சேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறதா அவங்க அதுல தெரியப்படுத்திருக்காங்க. இந்த சேட்லாம் எரேஸ் ஆயிருச்சு அப்படின்னும், லவ் டுடே படத்தோட ஹிந்தி ரீமேக் இப்ப பார்த்தேன், அதுல சேட் பேக்கப் மூலமா பழைய சேட்ஸ் எல்லாம் ரிகவர் பண்ற சீன் பார்த்தேன், நானும் ட்ரை பண்ணி அப்படிதான் இந்த சேட் கிடைச்சதுன்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதனுக்கு நன்றியை சொல்லியிருக்காங்க. அந்த சேட்ல சுசித்ரா கார்த்திக் குமார் கிட்ட, உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா, சுச்சி லீக்ஸ் அப்போ என்னோட மென்டல் ஹெல்த் பத்தி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணல, அது யார் கொடுத்த ஐடியா, நான் தெரபிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கு கார்த்திக் என்ன இப்படி விளக்கம் கொடுக்க சொல்லி வீடியோ போட சொன்னாங்க, ஆனா அந்த வீடியோ போட்டது தப்பான நேரம் ஆயிருச்சு, அந்த வீடியோக்கு அப்புறம் தான் நிறைய வீடியோஸ் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சுசித்ரா யாரு வீடியோ போட சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. கார்த்திக்கும் நிறைய முறை என்ன விளக்கம் கொடுக்க சொல்லி சொன்னாங்க, அதனாலதான் நான் பிரஸ் ரிலீஸ் மூலமாவும் விளக்கம் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சுசித்ரா எனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் தேவையில்லை, யார் அப்படி பண்ண சொன்னாங்க, யாரோட ஐடியா இதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கார்த்திக்கும் தனுஷ், டிடி, ஆர்ஜே பாலாஜி மற்றும் அவங்களோட பியர் டீம் தான் இப்படி பண்ண சொன்னாங்க, அவங்க தான் அவங்கள பத்தி வர எந்த விஷயமும் உண்மை இல்லைன்னு சொல்ல வைக்க இப்படி பேச சொன்னாங்க, இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு நீ வெளியே சொன்னா அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு கார்த்திக் குமார் வான் பண்ணவும் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சுசித்ராவும் கார்த்திக் குமாரும் பேசிக்கிற மாதிரியான கான்வர்சேஷன் ஸ்கிரீன்ஷாட்டை சுசித்ரா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சேட் இப்போ பலரையுமே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. பலருமே இப்போ கமெண்ட்ல, அப்போ இவ்வளோ நாள் சுசித்ரா சொன்னது எல்லாமே உண்மைதானா, இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு வராங்க. இன்னும் சிலர் இப்பெல்லாம் ஏஐ வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த ஆதாரம் எல்லாம் அப்போ வெளியிடாம இப்ப சொல்றீங்க, இதெல்லாம் ஃபேக்கா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ சுசித்ராவோ கார்த்திக் குமாரோ இதுக்கு ஏதாவது நேரடியாக விளக்கம் அளிக்கிறாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.